ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி யோக சூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தமம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. முதல் சூத்திரம். அத யோகானுசாசனம் அத யோகானுசாசனம் அத யோகானுசாசனம். அடுத்தது அன்வயம். அத யோக அனுசாசனம். பிரித்து எழுதும்போது அத யோக அனுசாசனம் அப்படின்னு என்ன ஆரம்பிக்கும்? அத்தங்கிறது விட மங்களமாக இந்த சாஸ்திரத்தை எழுதுவதற்கு நான் ஆரம்பிக்கிறேன். அத்தங்கிறது மங்களம். எதை ஆரம்பிக்கிறேன்? யோகம் சாதனம். யோகம்னு அந்த இடத்துல சாதனம். அதை அனுசாசனம். அது எப்படிப்பட்ட யோகம்? அனுசாசனம். எங்கிருந்து எனக்கு இந்த அறிவு கிடைத்தது? இறைவனிடம் இருந்து அனுசாசனா ஃபாலோ பண்ணி இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் எழுதுறேன்னு அர்த்தம். அனுசாசனம் பரம்பரையாக இறைவனிடமிருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம். அனுசாசனம் அதாவது அத்த மங்களமாக இந்த சாதனம், இந்த யோகம், இந்த சாதனம் ஆரம்பிக்கப்படுகிறது. உபதேசம். சாசனம்னா உபதேசம். அனுசாசனம்னா நான் என்னோட இதிலிருந்து சொல்லல, இறைவனிடமிருந்து பரம்பரையாக வருது அப்படிங்கறத அவர் எடுத்தோன்னா முதல்ல சொல்லிடுறாரு. ரெண்டாவது சூத்திரம். இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம். யோக சித்த விருத்தி நிரோதக யோக சித்த விருத்தி நிரோதக யோக சித்த விருத்தி நிரோதக. அன்வயம். யோக சித்த விருத்தி. சித்த விருத்தி ஒன்னா கூட எழுதிக்கலாம். யோக சித்த விருத்தி நிரோதக. நான் யோகத்தை எழுதுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப யோகத்துக்கு உண்டான டெபினிஷன். யோகம்னா என்ன? லட்சணம் ஃபார் யோகம். நான் யோக சாஸ்திரத்துல எழுதுறேன் அப்படின்ட்டாரு. யோகத்தை பத்தின உபதேசம். சாஸ்திரம்னா உபதேசம். யோகத்தை பத்தி உபதேசம் பண்றேன்ட்டாரு. அப்ப யோகம்னா என்னங்கிறது அவரு எந்த யோகம்? ஏன்னா யோகம்ங்கிற வேர்டு பல அர்த்தங்களை கூட. அதாவது யோகம்ங்கிற வேர்டு யுஞ்ச் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்தது. யுஞ்சுனாக இணைத்தல். அதான் யோகம்னு பேரு. இப்போ இந்த இடத்துல யோகம்ங்கிறது எதைங்கிறத அவர் ரெண்டாவது சூத்திரத்துல சொல்றாரு. சித்த விருத்தி நிரோதகா. சித்தம் மனம், அதில் தோன்றுகின்ற விருத்தி எண்ணங்கள், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நிரோதக ஒழுங்குபடுத்துதல், முறைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல் அர்த்தம். எண்ணங்களை எப்படி ஒழுங்குபடுத்துதல், நெறிப்படுத்துதல்ங்கிறத நான் இந்த இடத்துல என்ன யோகம் அந்த மீனிங் அவர் கொடுக்கிறார். யோகம்னா டெபினிஷன் தான் யோக சித்த விருத்தி நிரோதக. அடுத்தது மூணாவது சூத்திரம். தத்ரா திரஷ்டுஹு ஸ்வரூபே வஸ்தானம் ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே வஸ்தானம் ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே வஸ்தானம். அன்வயம். ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். அன்வயம். ததா திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். அந்த எஸ் எடுத்துட்டு நம்ம என்ன போடுறோம்? அவஸ்தானம். அப்போ ததா அப்படின்னா அந்த மேல சொன்ன அந்த விஷயம் நிரோதம், அந்த விஷயத்தில் மனதை நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், அதில் அர்த்தம். ததானா அதில் எதில்? மனதை ஒழுங்குபடுத்துதல். அதுல திரஷ்டுஹு ஸ்வரூபே அவஸ்தானம். மனதை அடக்கிய அந்த அடக்குதல்ங்கிறது எதற்கு? அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொரூப்பே அவஸ்தானம். உங்களுடைய சொரூப்பத்தில் நீங்க நிற்க முடியும். மனதை ஒழுங்குபடுத்துவதன் மூலியமாக, நெறிப்படுத்துவதன் மூலியமாகத்தான் நீங்க சொரூப்பே. சொரூபம். இப்ப நாம அவஸ்தானம்னா நிக்கிறது. இப்ப நான் எங்க நிக்கிறேன்? சரீரே அவஸ்தானம்.
நான் இந்த சரீரம். சில சமயம் நான் கோபமா இருக்கேன் அப்படிங்கும்போது எங்க அவஸ்தானம்? மனதில் அவஸ்தானம். நான் குருடு அப்படின்னு சொல்லும் போது எங்க அவஸ்தானம்? இந்திரியத்தில் அவஸ்தானம். நான் நொண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எங்க அவஸ்தானம்? காலில் அவஸ்தானம். புரிஞ்சுக்கலாம்? நான் நிக்கிற இடம் பல இடத்துல நாம் நிக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? சொரூபத்தில் உன்னுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சு அதுல போய் நீங்க அவஸ்தானம் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? இந்த மனதை முதலில் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தும் நிரோதம் ததா. அப்பொழுதுதான் உங்களுக்கு திரஷ்டுகு மனதை அடக்கி அவனுக்குத்தான் உங்களுடைய சொரூபத்தில் நிற்க முடியும். அதுதான் 3வது சூத்திரம். ததா அப்பொழுதுன்னு எடுத்துக்கலாம். எப்பொழுது? அந்த நிரோதமெல்லாம் மனதை ஒழுங்குபடுத்திய பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொரூபே அவஸ்தானம். அடுத்தது 4வது சூத்திரம். விருத்தி சாரூபிய மிதரத்ர. விருத்தி சாரூபிய மிதரத்ர. விருத்தி சாரூபியமி மிதரத்ர. அப்படி படிச்சா கரெக்டா வருது. ஓகே. இப்ப அதனுடைய அன்வயம். விருத்தி சாரூபியம் இதரத்ர. பிரிக்க தெரியலன்னா நம்ம மீனிங் கண்டுபிடிக்க முடியாது. விருத்தி சாரூபியம் போட்டு இதரத்ர. விருத்தி, விருத்தினா உங்களுக்கு தெரியும், மனதில் இருக்கிற எண்ணங்கள் அதோடு ஒன்றாக சாரூப்பினா கலந்து விடுதல் ஏற்படும். எப்போ? இதரத்திர அப்படின்னு என்னதுங்களா? மேல சொன்ன அந்த மாதிரி சொரூபத்துல நீங்க நிக்கலீனா என்ன நடக்கும்? அதத்தான் நான் முதலே சொன்னேன். எது சில சமயம் கண்ணுல போய் நிற்போம், சில சமயம் மனதுல போய் நிற்போம், எங்க வேணா போய் நின்றுட்டு தான் இருப்போம் இல்லைங்களா? அதத்தான் அவர் சொல்றாரு. இதரத்திர. இதரத்திரனா மனதை ஒழுங்குபடுத்தாத பொழுது, மனதை அமைதிப்படுத்தாத பொழுது, மனதை நெறிப்படுத்தாத பொழுதுன்னு அர்த்தம். இதரத்திர. அப்படி இல்லீனா நான் சொல்றீங்களா? அப்படி இல்லீனா எங்க நிற்போம்? விருத்தி சாரூபியம் மனதினுடைய விருத்திகள் நம்ம என்ன ஆயிடுவோம்? ஒன்றாகி விடுவோம். சொரூபத்தில் நிக்கலினா அது க்ளோஸா யார் இருக்கிறது? மனம். மனம்ங்கிறது என்ன? விருத்தி. சோ சொரூபத்துல நிக்கலீனீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்கதான் நிக்கணும்? விருத்தி. அதுதான் சொல்றாரு. விருத்தி சாரூபியம்னா அந்த ஒன்றாக கலந்து விடுதல். சாரூபியம் அந்த மனது நான் எடுத்துக்கிறது. அந்த மனதோடு ஒன்றாகி கலந்து விடுதல். எண்ணங்களோடு ஒன்றாக, எண்ணங்கள் வேறு நான் வேறுன்னு பிரிக்க முடியாத நிலையில் ஒன்றிவிடுதல். மனதுடன் எங்க விட்டுட்டு வந்துட்டோம்? சொரூபத்தை விட்டுட்டீன்னா நீ மனதில் தான் நிற்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது 4வது சூத்திரம். அடுத்து 5வது சூத்திரம் விருத்தி பத்தி சொல்றாரு. விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக. விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக. விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக. இதை நாம பிரிச்சு அன்வயம் பண்ணும் போது விருத்தயக பஞ்சதையக 5 விதமான விருத்திகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் 2 சொல்றாரு. கிளிஷ்டாக பிரிக்கணும்னா அக்ளிஷ்டாகான்னு பிரிக்கணும். அந்த இடத்துல அந்த எஸ் எடுத்துட்டு ஆ போட்டுக்கணும். சோ எண்ணங்கள் 5 பிரிவுகள் இருக்கு. பஞ்சதையகனா 5 பிரிவுகள் உடையது. அதற்கு முன்னால பேசிக்கா 2ஆ பிரிச்சுட்டு அப்புறம் 5ஆ பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா 2 பிரிக்கிறார். கிளிஷ்டாக அக்ளிஷ்டாக. கிளிஷ்டாகனா துன்பத்தை கொடுக்கும் எண்ணங்கள். அக்ளிஷ்டாகனா துயரத்தை கொடுக்காத எண்ணங்கள். இது பேசிக்கா அவர் எதை மீன் பண்றான்னு பாத்தீங்கன்னா, எது நமக்கு துன்பத்தை கொடுக்கிற எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ராஜச தாமசிக்க குணத்தில் எழுகின்ற எண்ணங்கள் தான் எனக்கு துக்கத்தை கொடுக்கும். சாத்விகமான மனதில் எழுகின்ற எண்ணங்கள் துக்கத்தை கொடுக்காது. அதத்தான் அவர் இப்படி சொல்றாரு. கிளிஷ்டாக அப்படின்னா துக்கத்தை கொடுக்கறேன்னா அவங்க வந்தாங்க எனக்கு அவங்க தான் துக்கத்தை கொடுத்தா நம்ம வெளியிலுக்கு இவங்களை காட்ட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு அவங்க வந்தாங்க அவங்க தான் துக்கத்தை கொடுத்தாங்க, சோ என்னுடைய துக்கத்துக்கு காரணம் அவர். இல்ல இந்த பொருள் வந்தது அதனால நம்ம we will be extrovert. ஆக்சுவலி நம்ம துக்கத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இன்ட்ரோவர்ட். உங்ககிட்ட பிரச்சனை இருக்கு. என்னது? உனக்குள் மனதில் சாத்விக எண்ணங்கள் தோன்றக்கூடிய மனதை நீ பயிற்சியில கொண்டு வரலாம். சாத்வீக மனதை கொண்டு வர முடியும். அந்த சாத்வீக மனதை பயிற்சியினால் நீ பெற்றாய் என்றால் உனக்கு எழுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் துக்கத்தை கொடுக்காது. அதே மனம் ராஜச குணமாகவோ தமோ குணமாக நீ வைத்திருந்தாய் என்றால்
கண்டிப்பா அது உனக்கு துக்கத்தை கொடுக்கும். வெளியில் இருக்கிற என்ன நெகேட் பண்றாரு, உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் உலகம் அல்ல, இந்த உலகத்துக்கு எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது அல்ல. ஏன் மித்தியா, அது தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது. என்னுடைய துக்கத்துக்கு காரணம் ரெண்டா பிரிச்சாரு, துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள், துன்பத்தை துக்கத்தை இது வேணா எடுத்துக்கலாம். அது என்ன பரிசு ரெண்டா பிரிச்சிட்டாரு. அது என்னது, விருத்தயக ஃபர்ஸ்ட் பஞ்சதயக பின்னால சொல்ல போறாரு. அதுக்கு முன்னால பேசிக்கா துக்கத்தை கொடுக்கக்கூடியது கிளிஷ்டாக அக்ளிஷ்டாக துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். இப்ப அந்த 5 சொன்னார்ல, 5க்கும் 6வது சூத்திரத்துல அந்த 5 விருத்திக்கு பேர் வைக்கிறாரு அவரு. இது இவருடைய ஓன் லாங்குவேஜ், இது எங்கேயுமே வேற எங்கேயுமே கிடையாது. 5 எண்ணங்களுக்கு அவர் பேர் வைக்கிறாரு. ஏன்னா 5 விதமான எண்ணங்கள் தான் உன் மனதில் தோன்றுது. அதாவது நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் வருது. அது அத்தனையோ என்ன பண்ணிட்டாரு, இந்த 5க்குள்ளதான் அடங்கும் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா துக்கத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்காதுங்கிறது பேசிக் டிவிஷன். அதுக்கப்புறம் அந்த டிவிஷன்ஸ் 5ஆ பண்ணி காமிக்கிறாரு. இந்தக்குள்ளதான் உன்னுடைய எண்ணங்கள் வந்தாகணும். என்னென்ன பேர் கொடுக்கிறாரு, பிரமாண, சூத்திரத்தை படிக்கிறேன், பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. அவ்வளவுதான் பேரே, அவ்வளவுதான். அப்ப என்ன நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், ஒரு வேர்டுக்குள்ள பிரமாண அன்வயம் அதேதான். பிரமாண விருத்தி, அந்த வேர்டு சேர்த்து எழுதிக்கணும். பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதயக. ஸ்மிருதி விருத்தி தான், ஸ்மிருதயங்கிறது ப்ளூரலுக்காக கொடுத்துக்காரு, ஸ்மிருதி விருத்தி. சோ 5 எண்ணங்களாக நம் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் 5ஆ பிரிக்கிறாரு. பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. இப்ப அவரு தன்னுடைய ஓன் மெட்டா லாங்குவேஜா இருக்கிறதுனால எதை நான் பிரமாண விருத்தி, எந்த எண்ணங்களுக்கு நான் பிரமாண விருத்தின்னு பேர் வச்சிருக்கேன், எந்த எண்ணங்களுக்கு நான் விபரீயமா பேர் வச்சிருக்கேன்னு ஒன்னொன்னா அவர் 5ஐயும் விளக்குகிறார். அப்ப 7வது சூத்திரத்தில் அவர் எதை விளக்கி ஆகணும், வாட் டு யூ மீன் பை பிரமாண விருத்தி. அடுத்ததுல 8வதுல விபர்யய விருத்தி. அப்படி 5ஐயும் விளக்கிட்டு போறாரு. ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் 7வது சூத்திரம். இல்ல 7 பிரத்யக்ஷ அனுமான கமாகா பிரமாணாணி. இந்த இடத்துல எதை சொல்றாரு பிரமாணாணி அப்படின்னா பிரமாண விருத்தி. பிரமாணாணிங்கிறது ப்ளூரலுங்க சமஸ்கிருதத்துல. அப்ப பிரமாணாணின்னு போடுறாரு. அப்ப பிரமாண விருத்தினா என்ன, இந்த இடத்துல அவர் டெஃபினிஷன் கொடுக்குறாரு. வாட் டு யூ மீன் பை பிரமாண விருத்தி. அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு, பிரத்யக்ஷ படிக்கிறேன், பிரத்யக்ஷானுமானா சரி பிரத்யக்ஷானுமானாகமாக பிரமாணாணி, பிரத்யக்ஷானுமானாகமாக பிரமாணாணி, பிரத்யக்ஷானுமானாகமாக பிரமாணாணி. அப்ப என்ன அன்வயம் எப்படி பண்ணணும், பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணாணி அப்படி பிரிச்சுக்கணும். பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணாணி. இப்ப பிரமாண விருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, பிரத்யக்ஷம். இப்போ நாம யோக சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாம இருக்கிறது உத்தர மீமாம்சா, புரிஞ்சுங்களா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை படிக்கிற நம்ம சாஸ்திரம் உபனிஷத்துக்கள் கூறுவது வேற, அது உத்தர மீமாம்சா. ஆனா இவர் இங்க இருக்கிறது, பதஞ்சலி எங்க இருக்கிறாரு, யோக சாஸ்திரம், புரிஞ்சுங்களா? அவருடைய பிலாசபி வேற. அவங்க சில இடத்துல மாறுபடுவாங்க. எது உத்தர மீமாம்சா இருந்து அவங்க சில இடத்துல மாறுபடுவாங்க. ஆனா இவர் வேற பிலாசபியாக இருந்தாலும் சங்கரரும் சரி, ராமானுஜரும் சரி, மத்வாச்சாரியரும் சரி இதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா யாரு எந்த பிலாசபியா இருந்தாலும் மனதை ஒழுங்குபடுத்தலுங்கிறதுக்கு எங்கதான் போய் ஆகணும், பதஞ்சலி. சோ எல்லாருமே பதஞ்சலி ஏத்துக்கிறாங்க. ஆனா அவருடைய சாஸ்திரம், அவருடைய பிலாசபி என்ன, யோக சாஸ்திரம், நாட்டு உத்தர மீமாம்சா, புரிஞ்சுங்களா? இப்ப அவங்க இதுல விளக்கத்துல பிரமாணம் அப்படின்னா என்னென்ன, இப்ப பிரத்யக்ஷ பிரமாணம்னாங்க கருவி, ஞானத்தை கொடுக்கிற கருவிக்கு பேர் என்ன, பிரமாணம். இவர் என்ன ஃபர்ஸ்டுக்கு என்ன சொல்லிட்டாரு, பிரமாண விருத்தி அப்படின்னா ஒரு நமக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஞான விருத்தி. இப்ப பிரத்யக்ஷ பிரமாணம்னு என்ன, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, பிரத்யக்ஷம். சோ பிரமாணம்ங்கிறது ஒரு ஞான ஒரு விருத்தி மனதில் ஒரு ஞானமாக தோன்றும் பொழுது அதுக்கு பேர் பிரமாண விருத்தி.
அந்த ஞானம் எப்படி ஏற்படும்? இப்ப உங்களுக்குள்ள ஒரு தூக்கி காமிக்கிறேன். ஒரு ஞானம் ஏற்பட்டுருச்சா, அந்த விருத்தி வந்துதா, உள்ள ஒரு எண்ணம் வந்துதா, அதுக்கு பேர் பிரமாண விருத்தி ஆச்சுங்களா. அது பிரமாணத்தை எதை யூஸ் பண்ணீங்க? கண்ணை யூஸ் பண்ணி ஒரு விருத்தி உங்க மனதுக்குள்ள வந்தது, பிரமாண விருத்தி. அது என்னன்னு சொல்றாரு, பிரத்யக்ஷமா வரலாம் அந்த ஞானம். இப்ப நீங்க பார்த்தது கண்ணுல பிரத்யக்ஷமா பாத்தீங்க, நேரடியான ஞானம். இப்போ பிரத்யக்ஷ ஞானம், இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நேரடியா ஞானம் போகுது. சோ கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த ஞான இந்திரியங்கள் மூலியமாக உங்களுக்குள் ஒரு ஞான விருத்தி ஏற்பட்டால், ஞான எண்ணம் ஏற்பட்டால், அது என்னது? பிரமாண விருத்தி. அதுல ஒண்ணு இதுக்கு பேரு பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா நேரடியான ஞானம் பை யூசிங் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு நான் என்ன காமிச்சு உங்களுக்கு தெரிய போறதில்ல. சோ இந்திரியங்களை யூஸ் பண்ணி ஒரு ஞானம் ஏற்பட்டா அந்த ஞானம் என்னவாத்தான் ஏற்படுது? விருத்தி. என்னமாத்தான் ஏற்படுது மனதுக்குள்ள, அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். அடுத்து அவங்க ஏத்துக்கிற அடுத்த பிரமாணம் அனுமானம்னா யூகம். அவங்க எல்லா நாம இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொண்டு போவோம். ஆனா அவங்க 2 மட்டும்தான். அடுத்து சப்த பிரமாணம். 3 பிரமாணத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. யாரு? யோக சாஸ்திரம்ங்கிற பிலாசபி அக்செப்ட்ஸ் only 3 பிரமாணம்ஸ். ஒன்னு பிரத்யக்ஷம், இன்னொன்னு அனுமானம், இன்னொன்னு ஆகமாக. பிரத்யக்ஷம் கண்ணுல தெரிகிற, காதுல கேட்கிற நேரடியான ஞானம். அடுத்த அனுமானம்னா யூகித்தல் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படும். அதுக்குதான் அடிக்கடி சொல்றது, தூரத்தில் நீங்க ஒரு மலையில புகைய பாக்குறீங்க அப்படின்னா என்ன ஞானம் உள்ள வருது? நெருப்பு. ஆனா நீங்க நெருப்பு அங்க பாக்கல, ஆனா நெருப்பை பற்றிய ஞானம் உள்ள வருது, எண்ணம் வருகிறது, அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம். அது என்ன பண்ணணும்? நம்ம மனது விசேஷமாக செயல்பட்டு என்னத்தை கண்டுபிடிக்குது? புகைய வச்சு நெருப்பை கண்டுபிடிக்குது. மனம் விசேஷமாக செயல்படுது. இப்ப நீங்க இப்படி ஒரு பொருளை காமிக்கும் போது மனம் விசேஷமாக செயல்படுதுல, இது பாக்குது, ஓ பென்சில், எல்லோ கலர் பென்சில். இது மனம் ஸ்பெஷலால ஒண்ணு செயல்பட வேண்டாம். கண்ணு உங்களுக்கு ஆக்காரம் எடுத்து அந்த ஷேப்பை கொண்டு கொடுக்கும், மனம் பாட்டுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கும். ஆனா யூகத்தப்ப பாருங்க, மனம் விசேஷமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு என்னங்க, இதற்கு முன்னால வேற எங்கேயோ புகையும் நெருப்பையும் அவங்க சேர்ந்து பார்த்து அது பதிவு உள்ளாகி அந்த மனம் அதை கிரகிச்சு புகையை பார்த்தா அங்க கண்டிப்பா நெருப்பு இருக்குங்கிறது மனம் விசேஷமாக செயல்பட்டு கொடுக்கக்கூடிய ஞானம். அதன் மூலியமாக ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஞானத்துக்கு பேரு அனுமான ஞானம். அந்த விருத்திக்கு பேரு அனுமான விருத்தி. புரிஞ்சுக்கலாம்? ஞானம்ங்கிறது வேற, விருத்திங்கிறது விருத்தியின் மூலியமாக ஞானம் ஏற்படும். சோ அந்த மூலியமாக நீங்க ஞானம் ஏற்பட்டா அதுக்கு அனுமான ஞானம். அந்த எண்ணத்துக்கு பேரு அனுமான விருத்தி. அடுத்தது ஆகமாக. ஆகமாகனா சப்தம். 3வது இது என்ன சொல்றாரு? ஆகமாக சப்த வேத. சப்த பிரமாணம்னா வேத பிரமாணம். வேத பிரமாணம் சப்தம். ஏங்க வேதத்துக்கு சப்தம்னா அது சப்த ரூபமாக இன்றும் இருக்கிறது. அது சப்த ரூபமாகத்தான் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் குரு டு அனதர் சிஷ்யா, அனதர் குரு டு, அதாவது இந்த சப்தத்தின் மூலியமாகத்தான் அந்த காலத்துல என்ன ஆயிட்டு வந்தது? டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்தது. நோட் புக்ஸ், பேப்பரு அதெல்லாம் எதுவும் கிடையாத காலத்தில் குரு அப்படியே கணபதி அதர்ஷித்த சொன்னார்னா ஸ்டூடெண்ட் அப்படியே பைகாட் பண்ணிக்கணும். சப்தம் சப்தம் சப்தம். அந்த ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு போறக்கு நடுவுல நோ பேப்பர், நோ நோட்ஸ், நோ இலை, பாம் லீஃப் எதுவுமே இல்லாத காலத்தில் குருவோட வாயிலிருந்து சப்தம் அப்படியே போய் ஸ்டூடெண்டோட மண்டையில அப்படியே பதிஞ்சிடும். அந்த பதிஞ்சது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவார் அவரு. அப்புறம் அவரு அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு வந்ததுனால வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சப்த பிரமாணம். இறைவனுடைய மூச்சு காற்றாக சப்த ரூபமாக இருப்பதனாலும் இதுக்கு என்னன்னு பேரு? சப்த பிரமாணம், வேத பிரமாணம். என்னை பற்றி அறிவை கொடுக்கிற பிரமாணம் வேத பிரமாணம். இது மூலியமாக உங்களுக்கு என்ன? இப்ப நாம கமிங் டு த சப்ஜெக்ட். இவர் என்ன சொல்றாரு? இதன் மூலியமாக உனக்கு விருத்திகள் வரும். அந்த விருத்திக்கு பேரு பிரமாணானி. பிரமாண விருத்தினா ஒண்ணு பிரத்யக்ஷ மூலியமாக ஏற்பட்டிருக்கணும், 2வது அனுமானம், மனம் ஸ்பெஷலாக யூகித்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இது 2க்கு கடந்தது அடுத்தது வேத பிரமாணம், குரு முக்கேன ஞானம் ஏற்படலாம். இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த தாட்டுக்கு பேரு பிரமாண விருத்தி. அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த டெபினிஷன் விப்பர்யய விருத்தி. 8வது ஸ்லோகம். விப்பர்யய விருத்தி. விப்பர்யய படிக்கிற விப்பர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். விப்பர்யயோ மித்யா மித்யா ஞானமத த்ரூப பிரதிஷ்டம். விபர்யயோ மித்யா ஞானமத த்ரூப பிரதிஷ்டம். அன்வயம் விபர்யயஹ. விபர்யயோ இருக்கு, அது விபர்யயஹ அப்படின்னா என்ன? விபர்யய விருத்தி பத்தி சொல்றாரு. வாட் டெபினிஷன் ஃபார் விபர்யய விருத்தி?
மித்யா ஞானம் அதத்ரூப அப்படி பிரிக்கணும். மித்யா ஞானம் பிரிச்சுக்குங்க. அடுத்தது அதரூப பிரதிஷ்டம். விபர்யய அப்படின்னா என்னன்னா மித்யா ஞானம். அவர் இடத்துல சொல்லிட்டாரு மித்யா ஞானம், அதாவது தவறான ஞானம் அல்லது என்ன சொல்லலாம் தவறான ஒரு விருத்தி. அப்படின்னா வெளியில் இருக்கிற பொருள் வேற, எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஞானம் வேற. அப்பதான் அது பேர் என்ன ஞானம் இருக்கு, அது ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் வெளியில் இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்க கைத்தை பாக்குறீங்க, கயிறா பார்த்துட்டோம்னா அது பிரமாண விருத்தியா போயிடும். கயிறு இருந்தது, கண்ணுல திறந்து பார்த்தேன், கயிறு தெரிஞ்சது. அப்ப அது என்ன அந்த விருத்தி எங்க குரூப்ல வரும்? பிரமாண விருத்திக்கு வந்துடும். எண்ணங்கள், பிரமாண எண்ணங்கள் போட்டலாம். வெளியில் இருக்கிறது கயிறு, நான் பார்க்கறது பாம்பு அப்படின்னு அது என்னது? வெளியில் ஒண்ணு, உள்ள ஏற்படுகிற ஞானம் வேற. அப்படி இருக்கும்போது அந்த விருத்திக்கு பேரு விபர்யய விருத்தி. புரிஞ்சுங்களா? அதத்ரூப மனதில் தோன்றும் எண்ணம், வெளியில் இருக்கிற பொருளுக்கும் வேறுபாடு. அதத்ரூபனா வெளியில் இருக்கிற ரூபம் வேற, உள்ள ஏற்படுகின்ற ஞானம் வேற. அப்படி இருக்கும்போது பிரதிஷ்டம், அது நிற்கும் போது விருத்தி அது மாதிரி தவறாக புரிந்து கொள்ளும் போது அந்த விருத்திக்கு பேரு விபர்யய விருத்தி. அடுத்தது 9வது ஸ்லோகம். சூத்திரம் சொல்லக்கூடாது, 9வது கேஸ். சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹ. சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹ. சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹ. இது சப்தத்தின் மூலியமாக முதல்ல இருக்கிறது கண்ணுல பார்க்கும்போது இருக்கிற பொருள் வேற, எனக்கு விருத்தி வேற. அது விபர்ய. இது சப்தம். சப்தம் இது என்ன விருத்தி? விகல்ப விருத்தி. விகல்ப விருத்தினா சப்தத்தை கேட்டு மனதில் தோன்றுகின்ற சப்த எண்ணத்திலிருந்து அந்த சப்தத்துக்கு ஒரு பொருள் கிடையாது, ஆனா நமக்குள்ள ஒரு கற்பனையாக ஒரு விருத்தி ஏற்படலாம். அதுதான் உதாரணம் சொன்ன பேய், பிசாசு அப்படின்னா ஒரு பிசாசுங்கிற ஒருத்தருக்கு ஒரு ரூப்ல உள்ளவர் தொங்கிட்டு இருக்க மாதிரி, பறக்கிற மாதிரி. அது மாதிரி சப்தம் வேற, அங்க உள்ள இருக்கிற இதுக்கு சம்பந்தமே இருக்காது. எனக்கு அந்த சப்தம் எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கும், மனதுல பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இன்னொரு உருவத்தை கொடுத்திருக்கும். அதுக்கு சோ இங்க என்ன நடக்குது? சப்தத்தின் மூலியமாக தோன்றுகின்ற ஒரு கற்பனை. ஜஸ்ட் கற்பனை தான். ஏன்னா அவங்க ஏதோ புக்கை பார்த்திருப்போம், எங்கெங்க அந்த படத்தை பார்த்தோமோ அது அவங்களை பொறுத்து ஒரு கற்பனையாக நம்ம ஒரு பேய் பிசாசுங்கிற வார்த்தைக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்குற பாத்தீங்களா, அதுக்கு பேரு விகல்ப விருத்தி. அடுத்து என்ன பார்க்கணும்? இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? பிரமாணம், அடுத்தது பிரமாணி, விபர்யய, அடுத்தது விகல்ப விருத்தி. 3 பார்த்துட்டோம். அடுத்தது அபாவ பிரத்யய. சூத்திரம் படிக்கிறேன், 10வது சூத்திரம். அபாவ பிரத்யயா லம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யயா லம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யயா லம்பனா விருத்திர் நித்ரா. இது ஒண்ணுமே இல்லாத, எதை பத்தின ஒண்ணுமே இல்லாத விகல்ப நித்ரா விருத்தி. 4வது விருத்திக்கு பேரு நித்ரா. உங்களுக்கு பேர்லயே இருக்கும் நித்ரா. இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏதாவது தூங்கும் போது ஒண்ணுமே இல்ல, நான் எதையும் அறியவில்லைங்கிற ஒரு விருத்தி. ஏன்னா விருத்தியே இல்லாம நமக்கு ஞானம் வராது. சோ ஒண்ணுமே தூங்கும் போது எனக்கு எதையும் நான் அறியவில்லை, டோட்டல் அஜ்ஞானம் அறியற பாத்தீங்களா, அதுக்கு பேரு நித்ரா விருத்தி. அது ஒரு சமயத்தில் மட்டும்தான் ஏற்படும். எதையும் நான் அறியாத ஒரு நிலை. ஆப்ஜெக்ட் எதை பத்தி இல்ல, ஆனா ஆப்ஜெக்டே இல்லாம ஒரு விருத்தி. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சு உங்களுக்கு ஒரு விருத்தி வந்தது, அது ஓகே. எதுவுமே இல்லை, ஆனா உள்ள என்ன இருக்குது? விருத்தி. அது என்ன விருத்தி? அதுக்கு பேரு நித்ரா விருத்தி. தூங்கும் போது நிறைய பேர் நினைக்கிற விருத்தி இல்லைன்னு, அது நெகேட் பண்றாரு. தூங்கும் போதும் உனக்கு ஒரு விருத்தி இருக்கு, அந்த ஏக்க விருத்தின்னு பேரு. அந்த ஒரே விருத்தி அப்படியே நிற்கும். நீங்க தூங்க ஆரம்பிச்சதுல இருந்து தூங்கி எழுகிற கடைசி வரைக்கும் ஒரே விருத்தி அப்படியே நிற்கும். அது பேர் நித்ரா விருத்தி. எதையும் அறியாத விருத்தி ஆனந்த விருத்தி. அது நம்ம என்ன அனுபவிக்கிறோம் தூக்கத்துல? ஆனந்த விருத்தி. அதுதான் என்னது இப்ப பார்த்துட்டோமா? அடுத்தது அபாவ பிரத்ய ஆலம்பனா விருத்தி நித்ரா. சோ அது மீனிங்கே அபாவம், ஒன்றுமே இல்லாத, பிரத்யம்னா எண்ணம், ஆலம்பனா பொருள், எந்த பொருளும் இல்லாத விருத்தி. எண்ணத்துக்கு பேரு நித்ரா விருத்திகி. அடுத்து 11வது சூத்திரம். அனபூத விஷயா சம்பிரமோஷக ஸ்மிருதிகி. அடுத்து 5வது விருத்தி வந்துட்டோம், ஸ்மிருதி விருத்தி. அனுபூத விஷயா சம்பிரமோஷக ஸ்மிருதிஹி. அனபூத விஷயா சம்பிரமோஷக ஸ்மிருதிஹி. அனபூத விஷயா சம்பிரமோஷக ஸ்மிருதிஹி.
அனுபூத விஷயம், என்ன சொல்ல, அனுபவிக்கப்பட்ட விஷயம். ஏன்னா இப்ப என்ன பாக்குறோம், ஸ்மிருத்தினா என்னன்னா ஞாபகம். ஸ்மிருத்தினா அது என்ன, ஒரு ஞாபகம் நமக்கு வருது. அதான் முதல்ல ஏற்பட்டது. இப்ப காலையில ஒண்ணு சாப்பிட்டுருக்கீங்க, இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா அதை இப்ப நினைக்கும் போது அந்த இட்லியோட ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த அந்த இட்லியோட ஷேப்பு, அதனுடைய டேஸ்ட், தொட்டு குழம்பு எல்லாமே என்ன ஆகுது, உள்ள பதிவானது. திருப்பி வெளியில் இருக்காது, பதிவானது திருப்பி விருத்தியா வரும். உள்ள இருக்கிற பதிவு வெளியில வந்து அது என்னவா தான் உள்ள இருக்குது. நீங்க இப்ப காலைல சாப்பிட்டு இட்லி நினைக்கிறீங்கன்னா அது உள்ள விருத்தி தான். ஆனா அதுக்கு பேரு ஸ்மிருதி விருத்தி. வெளியில ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, முதல் இருக்கிற விஷயங்கள் விருத்தியாக வருது, அவ்வளவுதான். அது விபரியம். அனுபூத விஷயம் முதலில் அனுபவிக்கப்பட்ட விஷயம். அது இட்லியோ தோசை எதா இருந்தாலும் அனுபவிக்கப்பட்ட விஷயம். அசம்பிரமோஷக நாசமாகாமல், மறக்காமல், நாசம் மறக்கிறது நாசம், நாசமாகாமல் இருப்பது, பதிவாகி இருப்பது. அந்த நினைவு விருத்தி, இந்த இடத்துல ஸ்மிருத்தினா நினைவு விருத்தி தமிழ்ல சொன்னோம்னா. ஆனா அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்ல பண்ணக்கூடாது, ஏன்னா அவரோட லாங்குவேஜ் அவருடைய தான் படிக்கணும். இதுக்கு பேரு ஸ்மிருதி விருத்தி. புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், 5 விருத்திகள் பார்த்திருக்கோம். பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தின்னு சொன்னா போதும். அந்த ஸ்மிருதிங்கிறது ப்ளூரல் வருது. அடுத்தது இப்ப என்ன 5 டைப் ஆஃப் எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றுகின்ற டோட்டல் எண்ணங்களை 5ஆ பிரிச்சுட்டாரு. இதுக்குள்ளதான் உனக்கு ஒரு எண்ணம் வரணும்னா இந்த 5 கேட்டகரிக்குள்ளதான் வரும். அடுத்தது சப்ஜெக்ட் மாறுது. இந்த நிரோதம் சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்துட்டாரே. அப்ப நிரோதத்துக்கு, அதாவது மனதை ஒழுங்குபடுத்துதலுக்கு உண்டான உபாயம் ஆரம்பிக்கிறார். சப்ஜெக்ட் மாறுது. இதோட நீங்க என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும், இதுல இருந்து வர இதுக்கு என்ன டாபிக், நிரோத உபாயம். மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான உபாயம் ஸ்டார்ட் ஆகுது. ஆச்சுங்களா? அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதகம், அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக, அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக. அதுலயே புரிஞ்சு போயிடும். நிரோதக மனதை தத்து, அந்த மனதை நிரோதக ஒழுங்குபடுத்தணும்னா 2 உபாயம் சொல்றேன். 1 வைராக்கியம், ஃபர்ஸ்ட் எடுத்து அபியாசம். எஸ், அபியாசம். அடுத்தது வைராக்கியம். மனதை நீங்க ஒழுங்குபடுத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அபியாசம். அப்புறம்தான் வைராகியத்தை கொண்டு வர. அபியாசம்னா இப்ப அலைவாகின்ற மனது, என்னால இப்ப கிளாஸ்ல உட்கார முடியல, உட்கார்ந்தா மனம் எங்கேயோ போகுது, அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், மனதை ஒருநிலைப்படுத்தி பழகணும். அபியாசம்னா ரிப்பீட்டட் பிரயத்தனம்னு பேரு. ரிப்பீட்டட் முயற்சி இருக்கணும். 2 நாள் பண்ணேன் விட்டுட்டேன், 4 நாள் பண்ணேன் வரமாட்டேங்குது, எத்தனை நாள் பண்ணாலும் எனக்கு வராது. சோம்பேறித்தனத்தை வார்த்தைகள் அப்படிதான் வரும். எனக்கெல்லாம் வராதுங்க. சுட்டு போட்டால் அது வார்த்தையை பார்க்கணும். சுட்டு போட்டால் எனக்கெல்லாம் அது வராது. இனிமேல் அதெல்லாம் நாட் பாசிபிள். அதெல்லாம் என்ன காமிக்குது, சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் கிடையாது. எந்த மனதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஏன்னா இட் இஸ் மை இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப பாருங்க, அந்த ஹேண்டுங்கிறது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். நான் வேணா போய் எடுக்கலாம், வேண்டாட்டி கம்னு வச்சுக்கலாம், அண்டர் மை கண்ட்ரோல். அது மாதிரி மனமும் என்னுடைய ஒரு கரணம்னு நினைச்சிட்டோம்னா எப்படி அதை அடக்க முடியாம போகும்? அடக்கலாம், முயற்சி வேணும். அதான் என்ன சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் அபியாசம், ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டட் பிரயத்தனம், முயற்சி, ஒருநிலைப்படுத்தி பழக்குதல் ஃபர்ஸ்ட். 2வது வைராகியம், ரொம்ப முக்கியம். இந்த வைராகியம் இல்லாமல் மெடிடேஷன் பண்றதுங்கிறதே கஷ்டம். ஏன்னா அலைவாகின்ற மனது ஏன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த பொருள் மீது நீங்க பற்று அதிகமா வச்சிருக்கீங்களோ அதுக்கு பின்னால மனம் போய்தான் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், அந்த வைராகியம் வருவதற்கு பாத்தீங்களா, இப்ப எடுத்தோடனே மனதை ஒழுநிலைப்படுத்துக்கு அபியாசம் பண்ணிட்டு உடனே என்ன பண்றாரு, அந்த பொருள்கள் மேல் இருக்கிற பற்று குறையத்தான் நமக்கு என்ன நடக்கும், இங்க மனம் ஒரு ஏகாக்கர சித்தத்துக்கு வந்து நிற்கும். ஏன்னா நீங்க எந்த பொருள்கள் மீது பற்று இருக்கிறீங்களோ அதுல பின்னால மனம் போய்தான் ஆகும். இதான் ஒரு பொருளை பற்று இருக்குதா, நீங்க கேட்டாங்க, ஏங்க ஒரு பொருளை பற்று இருக்குதா இல்ல பற்றை நான் விட்டு வந்துட்டான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எந்த முதல் விஷயம், எந்த பொருளில் நான் பற்றுடன் இருக்கிறேன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இப்போ இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் எந்த விஷயத்த அதிகமா சிந்திச்சீங்கன்னு யோசனை பாருங்க, அதில் பற்றுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். எந்த விஷயம், அது ஆளா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம். அப்போ அந்த இப்ப வந்து ஒருத்தர் திட்டா, காலையில் ஒருத்தர் 2 திட்டினாங்க, எனக்கு அதே தான் அப்படிங்கும் போது சரீர அபிமானம். அவங்க அதை என் புத்தியே யாரோ காலை வந்து சொல்லிட்டாங்க, உனக்கு அறிவே இல்லை, அதுதான் வந்து எனக்கு ரிப்பீட். எனக்கு அப்படி கேட்டா ஒருத்தர், எனக்கு ஒருத்தர் அறிவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, அதுதாங்க எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? நான் இந்த புத்தியை அவங்க குறை சொல்லிட்டாங்க, என்னை
குறை சொல்லுகிறார்கள். அப்ப சரீர அபிமானம் எது மேல பற்றுன்னு அர்த்தம்? என் சரீரத்தின் மேல் அதீத பற்று இருக்கிறதுனாலதான் அவங்க உனக்கு மூளை இல்லைன்னு சொன்ன எனக்கு கோபம் வருது. அந்த கோபம் தான் எனக்கு என்ன பண்ணுது? அதை பற்றி எண்ணங்கள் வருது. அப்படின்னா சரீர அபிமானம் பற்று அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் அபியாசம். அடுத்து என்ன இருக்கணும்? வைராகியம்னா பற்றற்ற நிலை. அப்படின்னாங்க வைராகியத்துக்கும் பற்றுக்கும் என்ன ஆப்போசிட் பாத்தீங்கன்னா, பற்றுடன் இருப்பது என்ன, பற்றில்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு பொருளோடு இல்லாமல் உறவுகளோடு இல்லாமல் வாழுன்னு சாஸ்திரம் சொல்லுட. அதை பற்றின சிந்தனை 24 hours அதை பற்றின சிந்தனை தான் தவறு. ஒரு பிரச்சனை வருது, ஒரு உறவுகள்கிட்ட ஒன்று பேசணும்னா அதோட அதை முடிச்சுட்டு விட்டுறணும். அதாவது எப்படி அது விட முடியும்? நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பெற்றால்தான் வைராகியத்துக்கு போக முடியும். ஏன்னா வைராகியம் பெருன்னு எப்படி பெறுவது? எது நித்தியம், இந்த உலகத்தில் எது அனித்தியம் பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிச்சு கண்டுபிடிச்சுட்டு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். அனித்தியத்தை மனமே விட்டுருச்சா, இதெல்லாம் அனித்தியம் விடு நித்தியத்துக்கு போய் உட்கார்ந்துக்கும். சோ என்ன பண்ணணும்? விவேகேன வைராகியம். புரிஞ்சுங்களா? வைராகியம்னா இந்த கோபத்துல எடுக்கிற வைராகியம் அல்லது சீச்சி இந்த பழம் புளிக்கும் நமக்கு கிடைக்காத மேல ஒரு வைராகியம் அல்ல. அடுத்தது சோ அபியாச. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. எல்லாம் பெரிய குருமார்கள் எல்லாமே இது கோட் பண்ணுவாங்க. வைராகிய அபியாச வைராகியாபியம் தன் நிரோத தன் அந்த இடத்துல மனதை அடக்குதல். அடுத்தது தத்ர ஸ்திதோ யத்னோபியாசக. இப்ப அபியாசம்னு என்ன அவரே சொல்றாரு. தத்ர ஸ்திதோ யத்னோபியாசக, தத்ர ஸ்திதோ யத்னோபியாசக. 13வது சூத்திரம். என்ன மீனிங்? தத்ர இந்த ரெண்டு விஷயத்துல அபியாசம் சரி வைராகியம் சரி, இந்த ரெண்டு விஷயத்தில் ஸ்திதோ மனம் ஒருநிலை பெற முயற்சி அபியாசம். அதாவது நான் மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு திரும்ப செய்கிற முயற்சிக்கு பேர் அபியாசம். அது நீங்க ஆல்பா மெடிடேஷன் பண்ணாலும் சரி, பீட்டா மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இல்ல விபாக மெடிடேஷன் எதை பண்றீங்களோ, மனது ஒருநிலை பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதுக்கு பேரு அபியாசன்ட்டாரு. எது வேணா இருக்கலாம். சரிங்களா? எது அந்த அபியாச வைராகியத்தை பெறுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தத்ர ஸ்திதோ யத்னோபியாசக. ஓகே. அடுத்து 14வது சூத்திரம். பண்ற முயற்சிக்கு பேர் அபியாசம். அடுத்தது 14வது சூத்திரம். எஸ் படிக்கிறேன். சகது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமிகே. சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமிகே. சது தீர்க்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமிகே. அப்படின்னு என்ன? சக அந்த அபியாசம் எப்படி இருக்கணும்? நீண்ட காலம் அபியாசம் பண்றங்கிறது நீண்ட காலம் இருக்கணும். நைரந்தரியனாக தொடர்ந்து செய்யணும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தொடர்ந்து செய்யணும். சத்கார முறையாக செய்யணும். ஒரு மெத்தட் ஆஃப் என்ன தியானம் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்ல பண்ணணும். அவிச்சேத்த செய்யும் பொழுது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா திருடபூமிகி மனம் பலம் பெறும். ஏகாக்கிரத சித்தத்தை பெறும் பொழுதுதான் மனம் பலம் பெறும். சோ என்ன பண்ணணும்? தீர்க்க கால அபியாசம். எவ்வளவு நாளைக்கு பண்ணணும்? அபியாசம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பண்ணணும்? தீர்க்க காலம், நீண்ட காலம், நைரந்தரிய தொடர்ந்து, அப்புறம் சத்காரங்கனா சரியான மெத்தடு ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு பண்ணணும். அதுதான் முறையாக செய்தல். அப்படி செஞ்சோமா உங்களுக்கு செய்யும் போது திருடம் மனம் என்ன ஆகும்? திருடபூமிகி. அடுத்தது 15வது சூத்திரம். இது வைராகியத்தை பத்தி சொல்றாரு. திரஷ்டானோ ஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராகியம். அபியாசம் என்னன்னு முடிச்சிட்டாரு இந்த ஸ்லோகத்துல. வாட் டு யூ மீன் பை வைராகியம்? திருஷ்டானு ஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராகியம்.
திரஷ்டானுஸ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசிக்கார சஞ்ஞா வைராகியம். எதுல வைராகியம்? வைராகியம்னு என்ன? ஃபர்ஸ்ட் திருஷ்ட, நீங்க அனுபவிச்ச பார்த்த பொருள்களில் இதுவரைக்கும். அடுத்தது அனுசவிக்க அப்படின்னா கேட்ட விஷயம், இன்னும் நீங்க பார்க்கல ஆனா அதை பத்தி கேட்டு வச்சிருக்கீங்க. அந்த விஷயங்களில் பார்த்த, அனுபவிச்ச, கேட்ட, இன்னும் அனுபவிக்காத, கேட்டு மட்டும் வச்சிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களில் விஷய திருஷ்ட அனுசவிக்க விஷய வித்ருஷ்ணா ஆசை இல்லாமல் இருத்தல். திருஷ்ணம்னா ஆசை. வி திருஷ்ணஸ்ய வசீகாரக அது ஆசை இல்லாமல் அதன் பின்னால் மனம் போகாமல் வசீகாரக மனம் என் வசத்தில் இருப்பதுக்கு பேரு சம்ஞான பேரு. அதுக்கு பேரு வைராகியம். மனதில் வருகின்ற ஒரு ஆட்டிடியூடு. அதாவது இதுக்கு முன்னால கேட்ட, அனுபவிச்ச, பார்த்த, ருசித்த எல்லாமே ஆட் பண்ணிக்கீங்க. அந்த விஷயங்களில் ஜஸ்ட் கேட்டு வச்சிருப்போம், இன்னும் அதை அனுபவிக்கல. அதுலயும் சில பேருக்கு ஆசை வரும், இன்னும் கேட்டு வச்சிருக்கேன் இன்னும் நான் அனுபவிக்கல. அந்த மாதிரி விஷயங்களில் வி திருஷ்ணஸ்ய ஆசை இல்லாமல் அதன் வசம் இல்லாமல். இப்ப நீங்க ஒரு பொருள் ஆசைப்படுறீங்கன்னா அதன் வசம் ஆயிரும், என் வசம் இருக்க மாட்டோம். நான் எதை வசம் ஆயிரும்? அந்த பொருள் வசம் ஆகாமல் வசீகாரக அந்த மனதை கட்டுக்குள் வைத்திருக்கிற மனத்தை, அதுக்கு பேரு கட்டுப்பாடுடன் கூடிய மனம், அதுக்கு பேரு வைராகியம். அடுத்தது 16வது சூத்திரம். இது பரவைராக்கியத்தை பத்தி பேசுறார். மோக்ஷம். தத்பரம் புருஷக்யாத்தேர் குணவை திருஷ்ணாம். தத்பரம் புருஷக்யாத்தேர் குண வைத்ருஷ்ணாம். தத்பரம் புருஷக்யாத்தேர் குண வைத்ருஷ்ணாம். தத்பரம் அதுவே மேலான வைராகியம். அவர் வைராகியத்தை ரெண்டா பிரிக்கிறார், அபர வைராகியம், பரவைராகியம். இப்போ பரவைராகியம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுதான் மேலான வைராகியம். முதல்ல அதை சொல்றார். பரவைராகியம்ங்கிறது என்னன்னா புருஷக்யாத்தேகே. புருஷக்னா பரமாத்மா, பிரம்ம தத்துவம், பரமாத்மா. அந்த ஞானத்தின் விளைவாக இறைவனை பற்றிய ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம், அதன் மூலியமாக குணம்னு என்ன? மாயினோட குணம். இந்த உடல், சரீரம், இந்த இடத்துல குணம்ங்கிறது சரீரத்துக்கு போகும். உடல், மனம், இந்திரியம், அதுக்கு பேர் குணம். வைத்ருஷ்ணா சரீர பற்றி இல்லாத நிலை தோன்றுகிறதோ அதுக்கு பேரு பரம வைராகியம். வைராகியம்ங்கிறது எதை குறித்து? நம்ம சொல்ற வார்த்தை மோக்ஷம். அது அவர் யூஸ் பண்ற வேர்டு பரவைராகியம். அது எப்ப உங்களுக்கு அந்த பரவைராகியம் மோட்சம் கிடைக்கும்? பரவைராகியம்ங்கிறது பரமாத்மாவின் பற்றிய, இறைவனை பற்றிய ஞானம். ஃபர்ஸ்ட் அது மட்டும் போதாது, சரீரத்தில் நான் சரீரம் இல்லைன்னு ஏன்னா சரீரத்தை விடணும். ஏன்னா ஒரு படி மேல ஏறினீங்கன்னா கீழ்படி விடணும், அப்பதான் அடுத்தபடி எடுத்து வைக்க முடியும். கீழ்படியிலே சரீரத்திலேயே நின்று இருந்தா எப்படிங்க மேல்படி எடுத்து வைக்கிறது? சோ கீழ்படியை விட்டு எப்படி மேல்படிக்கு கால் போகுதோ அதை போல எதை முதல்ல விடணும்? சரீரம் நான் அல்ல, சரீர அபிமானத்தை விட்டுட்டீங்கன்னாவே அதை போய் மனம் அங்கதான் நிற்கும். ஏன்னா எங்கோ ஒரு பக்கம் தாங்க மனம் நிற்கும். நீங்க சரீரத்துல புடிச்சு வச்சிருக்க வரைக்கும் அது இங்க இருக்குது. நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா தானா அது எங்க போய் நிற்கும்? பரவைராம். அதுக்கு பேரு என்ன? மோக்ஷம். சொரூபே அவஸ்தானம் சொன்னாரா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன? ஸ்வரூபே அவஸ்தானம். எதுக்கு நான் யோகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன்? ஸ்வரூபே அவஸ்தானத்தில் நிற்பதற்கு நிரோதக அவசியம். மனதை கட்டுப்படுத்தல்ங்கிறது எதற்காக? உன்னுடைய சொரூபத்தில் போய் நிற்பதற்காக. அப்படிங்கும்போது என்னென்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? இந்த அனிமா, மகிமா, பறக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிருது, சித்து விளையாட்டுகள், இதை கத்துக்கிறதுக்காக நான் உனக்கு என்ன சொல்லித்தரல? யோக சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கலை. சொரூபே அவஸ்தானம், அதுக்குத்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப பரவைராக்கியம் என்னது? மோக்ஷம். அது எப்படி? மோக்ஷம் என்ன? இறைவனை பற்றிய ஞானம், பரமாத்மாவை பற்றிய ஞானம். அது எப்படிதான் முடியும்? சரீர அபிமானத்தை விடு. ரெண்டு நடக்கும். சரீர அபிமானம் நானுங்கிறத விட்டு நான் அந்த அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம்ங்கிறத அவர் அழகாக எப்படி சொல்றாரு. அகம் சரீரம் அல்ல, அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஞானம். அதை தான் அவர் இப்படி சொல்றாரு. ஓகே, அடுத்தது 17வது சூத்திரம். விதர்க்க விசார. அதாவது இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தியானத்தின் மூலியமாக வரக்கூடிய சமாதி,
இது வந்து பர வைராக்கியம் முடிச்சிட்டாரு. இப்ப அவரு அப்பர வைராக்கியத்தை பத்தி பேசுறாரு. அதான் அந்த வைராக்கியத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி. இந்த மெடிடேஷன் வேதாந்த விசாரத்துக்குள்ள வராமல் ஏதோ ஒரு பொருள் எடுத்து வச்சு மெடிடேஷன் கத்துக்கிட்டு அதுல சமாதி நிலைக்கும் போகலாம். அது வந்து ஞானத்தினால் வந்த சமாதி அல்ல. அது ஒரு மெடிடேஷன் மூலியமாக நமக்கு ஒரு தியானம் பண்ணுவன், தியானம் பண்ற பொருள், தியானம்ங்கிற செயல் நடைபெற்றுங்கிறத எல்லாம் மறைஞ்சு அந்த எண்ணத்தை தியானம் பண்ணாலும் அது வந்து அப்படி நிற்கும். அதுக்கு பேர் அங்க சமாதி. சரிங்களா? இந்த சமாதிங்கிறது வேற. அது பிரம்ம ஞானேன இங்க இருப்பதனைத்தும் பிரம்மனைத்து விருத்து வேறலங்கிற நிலையில் இருக்கிறது வேற, அந்த சமாதி வேற. அதுல ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, வைராகியத்துக்கு பிறகு அந்த தியானத்தின் மூலியமாக சமாதி எப்படி சமாதியில் இருக்கிற என்னென்ன சமாதி இருக்கு, எது அப்பர வைராகியம், பரவைரா அதை விட்டுருங்க. சாஸ்திரம் படித்து இறைவனை பற்றிய பரமாத்மாவை பற்றிய ஞானம் என்பது பரவைராகியம். அதை ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன வந்துட்டாரு, அப்பர வைராகியத்தின் மூலியமாக நீ பண்ண இந்த தியானம் மெடிடேஷன் எது வேணா உபாசனா, அதன் மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதி. அப்ப என்ன சொல்றாரு, எத்தனை சமாதி இருக்கு தியானத்துல, எத்தனை சமாதி இருக்கு. ஃபர்ஸ்ட் விதர்க்க, ஃபர்ஸ்ட் சூத்திரத்தை படிக்கிறேன். விதர்க்க விசாரானந்தா ஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரக்ஞாதஹ. சம்பிரக்ஞாத சமாதினா என்னன்னு டெஃபினிஷன் இங்க கொடுக்கிறாரு. சம்பிரக்ஞாத சமாதியின் பேரு. இதெல்லாம் அப்பர வைராகியம் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? டோன்ட் கன்ஃபியூஸ் வித் பர வைராகியம். அப்பர வைராகியத்தில் கிடைக்கிற சமாதி என்னென்ன பேரு, விதர்க்க விசாரானந்தா ஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரக்ஞாதஹ. ஃபர்ஸ்ட் சமாதிக்கு பேர் என்ன சொல்றாரு, விதர்க்க சமாதி. எங்க சமாதினா ஒண்ணுதானே. எது நீங்க என்ன சொன்னீங்க, சமாதினா தியானம் பண்றவன், தியான வஸ்து, தியானம்ங்கிற செயல் நடைபெறுகிறது, அறிபவன், அறிவடு பொருள், அறிவுங்கிற வேறுபாடு இல்லாமல் ஒரு என்ன நினைச்சோமோ அதை போய் நிக்கிறதானா. அதுல எப்படிங்க வேறுபாடுனா, அதை எப்படி அடையிறமோ, there are so many methods. அடைவது ஒண்ணு, அறிபவன், அறிவடு பொருள், அறிவுங்கிற பேதம் இல்லாத நிலைக்கு வருவது சமாதி. ஆனா அது பல வகையில் நீங்க போய் ரீச் ஆகலாம். புரிஞ்சுங்களா? பல வகையில் நீங்க போய் அது ரீச் ஆகிறீங்க. எந்த வகையில் அந்த சமாதி நீங்க ரீச் ஆனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுதுன்னு புரிஞ்சுக்கணும். சமாதியில வெவ்வேறான அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்களா? எதன் மூலியமாக நீங்க அந்த சமாதி அடையிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் எதன் மூலியமா வர்றாரு, விதர்க்க சமாதி. அவன் எப்படி அந்த அந்த சமாதி நிலை ஒண்ணுங்க, அதை எப்படி அடைஞ்சாய்வன், விதர்க்கம். ஃபர்ஸ்ட் விதர்க்கத்தின் மூலியமாக அந்த சமாதி அடையிறான்னு புரிஞ்சுக்கணும். அப்ப விதர்க்கம்னு என்ன, நம்ம இந்திய கோச்சரம் சொல்லுவோம். அதாவது இந்திரியத்துக்கு எந்த விஷயம் எட்டுதோ, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, வாய்க்கு எந்த விஷயங்கள் எட்டுதோ, கண்ணுக்கு தெரியுதோ அதை வந்து தேய வஸ்து. வஸ்துன்னு என்ன, மெடிடேஷனுக்கு உண்டான வஸ்து, அதை வைத்து மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்ணுதல். இந்திரியத்துக்கு தெரிகிற சிவலிங்கமா இருக்கலாம், விஷ்ணுவோட ரூபமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்திரியத்துக்கு கோச்சரம் விஷயம், அதாவது தியானத்துக்கு உண்டான விஷயம் இந்திரிய கோச்சரம். இந்திரியத்துக்கு கண்ணுக்கு காதுக்கு எட்டுகிற பொருள்கள் தான் இங்க என்ன, தியான விஷயம். அத தியான விஷயமா வச்சு ஒருத்தன் அபியாசம் வைராக்கியத்தின் மூலியமாக நீண்ட நாட்கள் தொடர்ந்து முறைப்படி எல்லாம் சேர்த்திக்கணும் செய்யும் போது என்ன சமாதி, அதுக்கு பேரு விதர்க்க சமாதி. அப்ப அது ஒண்ணுதாங்களா விஷயம்? இல்ல, இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, விசாரம். அடுத்தபடி விசாரம், நாங்க மனதிற்கு எட்டுகின்ற விஷயங்களை வச்சு தியான விஷயம் என்ன, மனதுக்கு மட்டும் எட்டுகின்ற விஷயம், கண்ணுக்கு காதுக்கு மூக்குகளை எட்டாது, மனதுக்கு மட்டும் எட்டுகிற விஷயத்தை, அதான் நான் சொல்லுவேன், வாழ்த்துதல், மற்றவங்களை வாழ்த்துதல், மன்னித்தல், அப்புறம் ஈஸ்வரனுடைய குணம் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாழ்த்துதல், மன்னித்தல் வந்து வெரி பிரிமினரி ஸ்டெப்ஸ். அது நீங்க அதுல ஹைலி அட்வான்ஸ்டு மனதுக்கு மட்டும் கிட்டுகிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். என்னது நான் படிக்கிறோம் இல்லையா, சர்வஜ்ஞக. இது எங்க எட்டும், கண்ணுக்கு எட்டுமா, காதுக்கு எட்டுமா, மூளைக்கு மண்டைக்கு தான், மனதுக்கு தான் எட்டும். இறைவன் ஈஸ்வரக சர்வஜ்ஞக, ஈஸ்வரக சர்வவித்து, ஈஸ்வரக சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிற மாதிரி அப்படியே ஒரு தியானம், ஒரு கற்பனை தான். ஏன்னா உங்களுக்கு அது இன்னும் புரியாத போது அந்த கற்பனையில் நம்ம அதை அப்படியே அதை திங்க் பண்ணி அதுக்கு உள் வாங்குறது. சர்வ வியாபி, அப்புறம் கர்மபல தாத்தா, இந்த மாதிரி என்னென்ன நம்ம விஷயங்கள் படிக்கிறோமோ மனதுக்கு மட்டும்தான் அது எட்டிருக்கும், கண்ணுக்கு எப்படி எட்டும். அதையும் நீங்க என்ன பண்ணலாம், தியானம் பண்ணுதல், சர்வஜ்ஞக சர்வவித்து, எப்படி வேணா எடுத்துக்கலாம். சகுண பிரம்ம, நிர்குண பிரம்ம, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை கத்துக்கிறீங்களோ அதை பண்ணலாம். அடுத்தது ஆனந்தனா, மனதுக்கு உண்டான விஷயம் அல்ல, இந்திரியத்துக்கு உண்டான விஷயம் அல்ல, மனமே விஷயம்.
அந்த தியான விஷயம் எது? என் மனதை நான் பார்த்தல். ரொம்ப ஈஸி. அது என் மனதை உட்கார்ந்து அது எங்க போகுது எங்க வருது அப்படின்னு பாக்குறது. அவ்வளவுதான். மனமே என்னது? கோச்சரம். இது என்ன கிடையாது இந்திரிய கோச்சரமோ அல்லது மன கோச்சரமோ அல்ல. இது மனமே கரணமே. மனம்ங்கிறது ஒரு கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அதைவே என்ன பண்றது? தியான விஷயம். அதன் மூலியமாக நீங்க சமாதிக்கு வந்தீங்கன்னா அந்த சமாதிக்கு பேர் ஆனந்த சமாதி. சோ விதர்க்க சமாதி, விசார சமாதி, ஆனந்த சமாதி, அஸ்மிதா சமாதி. அடுத்த வேர்டு என்ன இருக்குது சூத்திரத்துல? அஸ்மிதா. அஸ்மிதானா அகம் கர்த்தா, நான் இந்த அந்த செயலை செய்பவன் அப்படிங்கிற அந்த கர்த்தருல மட்டும் போய் நிக்கிறது. அதுதான் அஸ்மிதா. நோ இந்திரியமோ மனமோ எதுவும் கிடையாது. நான் கர்த்தா. மனதை தாண்டதுக்கு பேரு அஸ்மிதான்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்டு இருக்கு. அஸ்மிதானா அந்த கர்த்தரு, நான் கர்த்தா, இந்த செயலை செய்பவன் நான். நான் அங்க போய் நிக்கிறது. அதுக்கு பேரு. அதன் மூலியமாக அவங்க எதுக்கு வராங்க? சமாதிக்கு வர்றாங்க. அதுக்கு பேரு அஸ்மிதா ரூப சமாதி. இப்ப புரிஞ்சுங்க என்னென்னது? விதர்க்க, விபரிய, ஆனந்த, அஸ்மிதா ரூப அனுகமாத்து. இதன் இப்படிப்பட்ட படிகளை உடையது சம்பிரஜாத சமாதி. தேர் ஆர் சோ மெனி டிஃபரன்சஸ். இதை என்ன சொன்ன நானு? அடையிற சமாதி ஒண்ணுதான், அது போற பாதையை வச்சு அந்த சமாதிக்கு பேரு மாறுபடுகிறது. இதெல்லாம் என்ன? சம்பிரஜாத சமாதி அப்படின்னு என்ன? எல்லாம் சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி. ஞானம் அல்ல கிடையாது, சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி, சம்பிரஜாத சமாதி. அடுத்தது அப்ப அசம்பிரஜாத சமாதின்னு ஒன்று வரும். அதுதான் நம்ம மோட்சத்துக்கு உண்டான பாதை. 18 இது அசம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதினா சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி சொன்னாரு. இது அசம்பிரஜாத சமாதி. இது எப்படி வரும்? விராம பிரத்யயாபியாச பூர்வக சம்ஸ்கார தோஷோண்யக. விராம பிரத்யயாபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோன்யக. விராம பிரத்யயாபியாச பூர்வ சம்ஸ்கார சேஷோன்யக. புக்ல தப்பா இருக்கு. சேஷோன்யக. சேஷோன்யக. எஸ். இப்போ என்ன சொல்றாரு? டக்குன்னு அடுத்து வந்துட்டாரு. இது முதல்ல என்ன பார்த்தாரு? ஒரு சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி. இதுக்கு அடுத்தது உடனே எங்க மாறுறாரு? அசம்பிரஜாத சமாதி. எப்படி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மோக்ஷம்? எப்படி கிடைக்கும்? விராம. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் விராம. விராம ராம ரகிதக. விராமன் என்னங்க? நமக்கு துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? மனக்லேஷத்திலிருந்து விடுபடுதல். விராம அப்படின்னு எதை எடுத்துக்கலாம்? ராக, துவேஷ, காம, குரோத, மத, மாத்சரியத்தை விடுபட்ட மனது. மோட்சத்தை பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மனதில் இருக்கிற கிளேஷங்கள் போகணும். பிரத்யய. அதுக்கு அதாவது இது பிரத்யங்கிறவரு காரணம். பரவைராகியம். இந்த இடத்துல எதை சொல்றாரு? பரவைர. மோட்சத்துக்கு காரணம் ஃபர்ஸ்ட் என்னது? விராம. அடுத்து என்ன சொல்றாரு? அபியாச பூர்வக்காக இருந்து பழக வேண்டும். எந்த ஞானத்தை பெற்றீர்களோ, மனம் எந்த ஒரு அறிவை புதிதாக பெற்றதோ, மனதை அந்த அறிவில் வைத்து பொருத்தி பழக்குதல். அதுக்கு பேரு நிதித்தியாசனம். அந்த அபியாசங்கிறது எதை குறிக்கிறாரு? நிதித்தியாசனம். வடிவின்ப நிதித்தியாசனம். மனம் எந்த ஒரு புது அறிவை பெற்றதோ அந்த அறிவில் மனதை நிறுத்தி பழக்குதல், அல்லது மனதை அந்த அறிவில் பொருத்தி பழக்குதல். பொருத்தி பொருத்தி பழக்குதல். அதுக்கு பேருதான் அபியாச பூர்வக்கா. ரெண்டாவது ஸ்டெப். முதல்ல ஞானத்தை பெறணும், மனதை ஒழுங்குபடுத்தணும். இவர் எதாவது விட்டுருக்காரு நடுவில், நாம இதை ஆட் பண்ணி புரிஞ்சுக்கணும். மனதை ஏதாவது மனதில் இருக்கிற துவேஷங்கள்லாம் விலகி குவாலிஃபைடு பர்சன் ஆகி ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தில் நிதித்தியாசனம் நிக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? சம்ஸ்கார சேஷ. இது மட்டும் பத்தாது. அப்ப மூணாவது என்ன சொல்றாரு? வெறும் அதாவது சம்ஸ்காரம்னா இந்த இடத்துல வாசனைகள் தொந்தரவு செய்யாத வாசனைகள். ஏன்னா வாசனைகள் என்னங்க, இதற்கு முன்னால் நம்ம வாழ்ந்த ஜென்மமாகட்டும் இந்த ஜென்மத்திலே ஆகட்டும் ஏகப்பட்ட பதிவுகள் உள்ள இம்ப்ரெஷன்ஸ், கோடிக்கணக்கான இம்ப்ரெஷன்ஸ் மனதில் இருக்குது. அது எது வெளியில போச்சு அழிஞ்சது, எது அழியாம இருக்கலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆனா உள்ள இருக்கிறது வெளியே வரும். வெளியில வந்தாதான் தெரியும் இது உள்ள இருந்தது. என்ன கொடுமையான நிலைமை பாத்தீங்களா? எதை நாம ஞாபகத்துக்கு வையும்போ அது கழுவி விட்டுரும், மறந்துடும். ஞாபகத்தை இவங்களை நினைக்கவே கூடாதுன்னு நினைப்போம். அவங்கதான் முதல்ல நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் நமக்கு கிடையாது. அப்ப மனம் என்ன பண்ணுது? அந்த பதிவுகளை அப்ப என்ன பண்ணுது? அந்த பதிவுகள்
வெளியில வந்து நமக்கு என்ன கொடுக்குது? துக்கத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், துக்கத்தையும் கொடுக்கலாம். மொத்தத்துல பதிவுகள், அந்த சம்ஸ்கார சேஷ அதெல்லாம் என்ன ஆயிரும்? வருபட்ட விதை. அதாவது உள்ள சம்ஸ்காரம் இருக்குங்க, அதை நாம் அழிக்க முடியாதது. ஈஸ்வருடைய சிருஷ்டி. என்னென்ன பதிவு வச்சிங்களோ அதுக்கு ஒரு ரப்பர் எல்லாம் கிடையாது, வாங்கிட்டு வந்து அழிக்க ஞானத்தின் மூலியமாக அழிச்சலாம்னா அழிக்க முடியாது. ஏன்னா மனோ நாசம்ங்கிற வேர்டு இது இங்கதான். ஏன்னா அது வேர்டு வந்து தப்பா புரிஞ்சு மனோநாசம்னா ஆஃப் பண்ணிருதுன்னு நினைக்கிறாங்க. சாஸ்திரம் மனோநாசம்ங்கிறது சுவிச் ஆஃப் த மைண்டு. நீ சமாதி நிலைக்கு போயிட்டா சுவிச் ஆஃப், தூக்கத்துக்கு போனீங்கனாலும் சுவிச் ஆஃப். அது மனோநாசம் அல்ல. மனோநாசம்ங்கிறது சுவிச் ஆஃப் பண்றது அல்ல. ரெண்டு இடத்துல சுவிச் ஆஃப் பண்ணுவோம், தூக்கம் அல்லது சமாதி. விழித்து கொண்டிருக்கும் போது தியானம் பண்ணி சமாதிக்கு போயிட்டீங்கன்னா சுவிச் ஆஃப். இது அல்ல. மனோநாசம்ங்கிறது சம்ஸ்கார பதிவுகளை அழித்தல். அதுவும் பாருங்க, அழித்தல் கிடையாது, அதுவும் தப்பாகும். சம்சாரத்தில் இருக்கிற பதிவுகள் மேல வரும், உள்ள இருக்கும், அதையும் மாற்ற முடியாது. மேலையும் வரும், ஏன்னா 15 பதிவுகள் மேல வர்றதுங்கிறது இருட படைப்பு, அதையும் ஞானத்தினால மாற்ற முடியாது. மேல வந்ததுக்கு அப்புறம் தொந்தரவு செய்யாது, அதுதான் பாசிபிளே தவிர உள்ள இருக்கிற பதிவை அளிக்கிறன்னு நீங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் பதிவை அளிக்க முடியாது, அது வெளிவருவதையும் தடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு இல்லைன்னா வாழ முடியாது இல்லைங்களா? பதிவுகள் வெளிவந்தா தான். இப்ப ஒருத்தர் வராரு, அவர் வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பதிவு இருந்தா தானே ஓ இவங்க நம்ம இனம் அவங்க பக்கத்து வீடுங்கிற அறிவு வரும். ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். கற்பனைக்கு எட்டாத விஷயத்துல போய் உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மனதை நாசமானா மனதை நாசமானா அதாவது உணர்வு கிடைக்குமா? அது எக்ஸ்பீரியன்ஸ். டோன்ட் லாங் ஃபார் எனி எக்ஸ்பீரியன்ஸஸ். அறிவுனா அறிவு, அவ்வளவுதான். அதுல போய் எங்க அனுபவம். ஸோ அந்த அனுபவத்துக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. மனோ நாசம் தான் சம்ஸ்காரம் அப்படின்னா பதிவு. சம்சாரம் வேறீங்க, சம்ஸ்காரம்ங்கிறது பதிவு. அந்த பதிவுகள் சேஷகன் என்னது? வறுக்கப்பட்ட விதையை போல புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கும், வெளியில வரும், பட் என்னை தொந்தரவு பண்ணாது. அப்பதான் அந்நியக அதிலிருந்து வருவதுதான். அது அந்நியகனா போன ஸ்லோகத்துல சொன்ன சம்பிரஜாத சமாதியிலிருந்து என்ன சொல்லலாம்? சம்சார, அதாவது என்ன சொல்றது, பவ பிரத்ய சமாதியிலிருந்து இது வேறுபட்டது. இதுக்கு பேரு அசம்பிரஜாத சமாதி. அங்க ஒரு வேர்டு கொடுக்கல, அந்நியக போட்டு விட்டார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? போன ஸ்லோகத்தை சொல்லிட்டோம், அதுக்கு அந்நியகன என்னதான் இருக்கு போது. போன ஸ்லோகத்துல சம்பிரஜான சமாதி பத்தி பேசிட்டோம், சம்சாரத்துக்கு உட்பட்ட துக்கத்துக்கு உட்பட்ட சமாதி பத்தி பேசிட்டோம். அப்ப அடுத்து அந்நியகன் போட்ட நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் நினைக்கிறாரு அசம்பிரஜாத சமாதி மோக்ஷம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விராம மனதை குவாலிஃபை பண்ணணும். நிதித்தியாசரவண மன நிதித்தியாசனம் பண்ணி உள்ள இருக்கிற வாசனையெல்லாம் வெளியில வந்து தொந்தரவு கொடுக்காத நிலைக்கு வரும்போது அதுக்கு பேரு அசம்பிரஜாத சமாதி. இது எத்தனாவது? 18. அடுத்தது 19. அவரே பேர் கொடுத்துட்டாரு. பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம். பவ பிரத்யய படிக்கிறேன். பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம். பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம். எப்படி அன்வயம்? பவ பிரத்யய விதேக பிரகிருதி லயானாம். பவ பிரத்யம்ங்கிறது என்ன? அவித்யா, சம்சாரத்துக்கு உட்பட்ட துக்கத்துக்கு உட்பட்ட அந்த சமாதி. நீங்க அதை எப்படி, அந்த சமாதி எப்படி அடைஞ்சிருப்பீங்க? ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரிய கோச்சர விஷயத்தை வச்சு சமாதி அடைஞ்சிருக்கலாம், மனதுக்குண்டான விஷயத்தை வச்சு நீங்க அந்த சமாதிக்கு வந்திருக்கலாம், அல்லது மனதையே விஷயமா வச்சு அல்லது கர்த்ருவை விஷயமாக வச்சு நீங்க அந்த சமாதிக்கு வந்துட்டீங்க. அது ஞானத்தினால் கிடைக்கிற சமாதி அல்ல, அது சம்சாரத்துக்கு உட்பட்ட. அது சமாதி இருக்க வரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சமாதி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதை தான். திருப்பி அந்த துக்கத்துக்குள்ள நம்ம பூந்துதான் ஆகணும் ஆச்சுங்களா? இது பவ பிரத்யய, அதுக்கு பேர் கொடுக்குறாரு சம்சாரத்துக்கு உட்பட்ட இதுப்பா இதெல்லாம் சமாதி. அவித்யா சம்சா பவன் என்ன? அவித்யா, சம்சாரத்துக்கு பிரத்யை, அதை காரணமாக கொண்ட விதேக. இப்ப நாம் அந்த சமாதி இருக்கு பாத்தீங்களா, எது சம்சாரத்துக்கு உட்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தியானம் பண்ணி அது இந்திரிய கோச்சரமோ மனோ கோச்சரமோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சமாதி பண்றோம் அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறார் புரிஞ்சுக்கணும். விதேகன தேகத்தை விட்டுட்டு போனவங்க அல்ல. சில பேர் சொல்றது சமாதி இருக்கும்போது அவங்க தேகத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் போக முடியாதுங்க. மெடிடேஷன் பண்ணி சமாதியில் இருக்கிறாங்க அப்படின்னா, விதேக அப்படின்னா இந்த வேர்டு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன நினைச்சுக்கிறது, தேகத்தை விட்டே போயிடுவாங்களோ கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறம் திரும்பி உள்ள வராங்களோ, எங்க போனாங்க, எப்படி வர்றது, அப்படி அல்ல. ஸ்தூல அபிமானத்தை விட்டு சூக்ஷ்ம அபிமானத்தில் இருப்பாங்க. சரீரம் என்னது? சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்?
ஸ்தூல சரீர அபிமானத்து இது நான்கிற இந்த அபிமானத்து இருக்கு இல்லைங்களா, ஸ்தூல சரீர அபிமானம் அதை விடுத்துட்டு எங்க அபிமானம் போயிருக்கோம், சூக்ஷ்ம சரீர மனம் எங்க இருக்குது, சூக்ஷ்ம சரீர அபிமானம் அதில் அவர்கள் இருப்பார்கள். சமாதி விதேக பிரகிருதி லயானாம். இது எதனை பிரகிருதினாங்க, இந்த இடத்துல பிரகிருதி என்ன, ஜடம். ஜட பொருள்களை தியானம் பண்ணி கிடைக்கிற லயம்னா அந்த ஜட பொருளாகவே லயமாயிருது. இப்ப நீங்க ஒரு மைல் கல்ல கூட எடுத்து வச்சு பண்ணலாம், ஒரு இமயமலை எடுத்து வச்சு தியானம் பண்றீங்க, அந்த மனம் என்ன ஆயிரும், லயம். அப்படி மனம் அதுல லயித்து விடும், லயமடைந்து விடும். இமயமலையாகவே மனம் என்ன ஆயிரும், லயித்து விடும். இமயமலையில் மனம் லயித்து விடும். அது ஏக்க விருத்தி, இமயமலைங்கிற விருத்தியில் அப்படியே லயித்துரும். இது என்னது, பவ பிரத்யய சமாதி. இவர்கள் எந்த விட்டுட்டு எங்க போய் நிக்கிறாங்க, ஸ்தூல சரீர அபிமானத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீர அபிமானத்தில் அவர்கள் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறார்கள் எடுத்துக்கலாம். அபிமானங்கிறது அங்க இருக்காங்க. எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன், அபிமானம் இருக்கிற வாய்ப்பு இல்ல. சூக்ஷ்ம மனதில இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் வெளியெல்லாம் போகல, மனதில் இருக்கிறார்கள். ஆனா உடல் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தூலமா கண்ணுக்கு தெரிகிற சரீரத்தை விட்டுட்டு மனதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சமாதி நிலையில் ஒருவன் எங்கிருக்கிறான், மனதில் இருக்கிறான். அவ்வளவுதான் மனதை. ஆனா நீங்க பாருங்க, மோட்சம்ங்கிறது என்னது, மனதை கடந்த சொரூபத்தில் நிற்றல். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? நீங்க இந்த சமாதி மூலியமாக நீங்க எங்கதான் போய் நிக்க முடியும், மேக்சிமம் மனதில் நிக்கலாம். இப்ப நாம அவங்ககிட்ட இருந்து இங்கிருந்து மனம் வெளியில் எங்கெங்கயோ போறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்து எங்க வைக்கிற மனதில் வைக்கிறோம். அதை ஒரு இமயமலையா வச்சிருக்கலாம், சிவபெருமானுடைய ரூபமா இருக்கலாம், சங்கு சக்கரதாரியை நீங்க வச்சிருக்கலாம். அந்த ரூபமாக மனம் லயமாயிரும். ஆனா எங்க வராது, ஆத்மஸ்வரூபத்தில் சொரூப்பே அவஸ்தானம் இஸ் நாட் பாசிபிள். எதன் மூலியமாக, இந்த சமாதியின் மூலியமாக. அதைத்தான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. அடுத்தது 20. ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா பூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா பூர்வக இதரேஷாம். இங்க என்ன சொல்றாரு, இந்த இதுக்கு வந்துட்டாரு, உபாய பிரத்யய சமாதி. பவ பிரத்யய சமாதிங்கிறது இந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதிப்பா. அடுத்தது இந்த மோக்ஷம் பரவைராக்கியம் எடுத்துட்டாலும் சரி, உபாய பிரத்யய சமாதின்னு எடுத்துட்டாலும் சரி, அந்த சமாதி ஞானத்தின் மூலியமாக, பிரம்மாஸ்மி இது ஞானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி உபாய பிரத்யய சமாதி. அதுக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா. எங்கெங்க ஸ்ரத்தா வைக்கிறது, சாஸ்திரம், குரு, ஈஸ்வரன், அதையும் ஜெதிக்கலாம். ஈஸ்வர சாஸ்திர குரு மேல ஸ்ரத்தா இருக்கணும். அடுத்தது வீரியனாக தாரணம் சொல்லுவோம். அதாவது ஒரு தத்துவ விவேகத்தை, நம்மளுடைய தத்துவ உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளும் பொழுது தொடர்ந்து அதில் சிந்திக்கக்கூடிய சக்தி. இப்ப வகுப்புகள் உட்கார்ந்தோம்னா அந்த 1 மணி நேரம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய சக்தி. அப்ப மனம் எங்க போகக்கூடாது, வெளியில போகாம. அதைத்தான் சொல்றாரு. அது வீரியம்னு என்ன அர்த்தம், இதுக்கு சிந்திச்சுட்டு இருக்கும் போது மனம் டைன்னு அங்க போகும் இங்க போகுது இல்லையா, அது இல்லாமல் தொடர்ந்து அந்த 1 hour கிளாஸ் முடிகிற வரைக்கும் குரு சொல்ற ஒவ்வொரு எழுத்துக்களும் வார்த்தைகளோடு சுவாமி சொல்வாரு. வார்த்தை இல்லாம நான் சொல்ற ஒரு எழுத்துக்களும் உன் மனதில் பதியுதா அப்படிம்பாரு. நமக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகியதான். எழுத்து நம்ம சொல்லுதான் நினைச்சிட்டு இருந்தோம். எழுத்துக்கள் பதியணும். அந்த எழுத்தை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேங்கிறாள், நான் அந்த வேர்டை நான் எப்படி சொல்லுவேங்கிற அளவுக்கு உனக்கு உள்ள இருக்கணும், பதிஞ்சிருக்கணும். அதுதான் என்னது, தாரணம். அது தொடர்ந்து சிந்தித்தல். சரிங்களா? அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதினாங்க அந்த நிதித்தியாசனம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த தொடர்ந்து சிந்திச்சு புடிச்சிட்டீங்க, விஷயத்தை புடிச்சிட்டீங்க, விட்டுட்டா என்ன ஆயிரும், போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், நிதித்தியாசனம். இப்பதான் டெஃபினிஷன் சொன்னேன். புதிதாக பெற்ற ஞானத்தில் ஞானத்தை மனதில் வைத்து பொருத்துதல். அதுதான் என்னது, நிதித்தியாசனம். ஒன்னு விஷயத்தை புடிச்சிட்டீங்க, கிராஸ் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ண, அதோட விட்டுறக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, ஞானம் என்ன சொல்றது, பிரகிருதி, பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் எல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு. அது என்ன ஆயிரும், விட்டு போயிடும். ஸோ நிதித்தியாசனம். அதுக்கு அடுத்தது சமாதி. இந்த இடத்துல என்ன சொல்றது, சமாதிங்கிறது அந்த விஷயத்தை சம்சயம் இல்லாமல் உணர்தல், எந்தவித டவுட்டும் இல்லாமல் விஷயத்தை உணர்தல், தத்துவத்தை மனம் அறிதல். உணர்தல் சொன்னா கூட அதை எக்ஸ்பீரியன்ஸா போயிடும். அந்த தத்துவத்தை மனம் அறிதல், ஞான நிஷ்டா.
அடுத்தது பிரக்ஞா, அந்த ஞானம் பூர்வக்காக இப்படிப்பட்ட இந்த ஞானம் எப்படி கிடைச்சு, இப்படிப்பட்ட சாதனத்தின் மூலியமாக, எப்படிப்பட்ட ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி, சமாதி, இதன் மூலியமாக கிடைத்த பிரக்ஞா ஞானம். இதரேஷாம், இதுக்கு பேரு இதரேஷம்னா போன சொன்ன பவ பிரத்யய சமாதியிலிருந்து இது மாறுபட்ட உபாய பிரத்யய சமாதி. அப்ப யாரும் மியூட் பண்ணலப்பா குகப்பிரியா, வெளியே போயிட்ட மறுபடியும் உள்ள வர முடியாது. எஸ், இப்ப என்ன பார்த்தோம், இது இதரேஷம்னா என்ன சொல்றாரு, பூர்வ இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல சொன்ன சமாதியிலிருந்து இது மாறுபட்டது அப்படின்னா பூர்வ என்ன சொன்னாரு, பவ பிரத்யய சமாதி. இங்க என்ன சொல்றாரு, உபாய பிரத்யய சமாதி. ஓகே ஓகே. அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம், 20 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.